காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். என்ன சம்பந்தி, கல்யாணத்துக்கு வர நேரமா இது? இன்னைக்கு காலையிலே கிளம்பி வர சொன்னேன்ல. அத்தை வரணும் தான் பெரியமா சொன்னாங்க. நான் தான் ஒரேதியா நைட்டு மண்டபத்துக்கு போய்க்கலாம் சொன்னேன் பெரியமா. நிலனுக்கு அதனால் வேலை முடிஞ்சிடும்ல. சரிம்மா. அம்மா எங்க பெரியமா? அந்த ரூம்ல தாம்மா இருக்காங்க. நீ வரையில பார்க்கலையா? இல்லை பெரியமா. மா என்ன பாப்பா? தம்பி உன்னை கூப்பிட்டான். சரி போமா, வரேன். சொந்தக்காரங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கவனிச்சிட்டு வரேன். அவன் இப்பயே வர சொல்கிறான் உன்னைய. சரி போ, வரேன். இருங்க சம்பந்தி, நான் வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி, அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாண வீட்டுக்காரங்க பல வேலைகள் இருக்கும், போய் பாருங்க சம்பந்தி. எத்தே நீங்கள் இங்கே இருங்க, நானும் அங்கே போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போ. நானும் நிலனும் உங்கள் அம்மா இருக்கிற ரூமில் இருக்கோம். சரிங்க தே. எதுக்கு சக்தி அவசரமாக கூப்பிட்ட? வாமா பத்மா, நல்லா இருக்கியா? என்னடா? இல்லை எனக்கு புரியல. இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்த. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, கண்டினியூ பண்ணுடா. நான் கடைசியாக கேட்கேன், நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? ரைட்டு, வேதாளம் முருங்கை மரம் ஏறியாச்சு. ஆனால் டே அண்ணா, நீ இந்த கொஸ்டின் நிச்சயத்தன்னே கேட்டுக்கணும்டா. கல்யாணத்துக்கு முந்தின நான் நைட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிற? எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. நிச்சயம் பண்ணி கல்யாண சாலை எடுக்கிற வரையும் நல்லா தானடா இருந்த. அடுத்து என்னாச்சு? இன்னைக்கு நைட்டு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் எங்கே தெரியுமா நல்லா இருந்தான். நீங்கள் அப்படி நல்லா இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. உங்களுக்கே தெரியும் நிச்சயம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. அதுக்காக கல்யாணத்தையும் உங்கள் விருப்பப்படி நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் கல்யாணத்தை நீங்கள் நிறுத்தினா ஒரு மாதிரி இருக்குமா, நான் நிறுத்தினா நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. உங்கள் பேச்சை நான் என்றைக்குமே மீறினது கிடையாது. இந்த விஷயத்தில் மீற வச்சிடாதீங்க. ஹலோ, இங்கே சக்தி ரூமுக்கு வாமா, நான் ரூமில் தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மச்சி, கையலோட மொத்த ஃபேமிலியும் அசம்பிள் ஆயிருக்கு. அதான்டா எனக்கும் புரியல. எதுக்கு சக்தியோட அக்கா கையலையும் கையலோட மொத்த ஃபேமிலியையும் கூட்டிட்டு சக்தி ரூம்குள்ளே போகிறாங்க? அதுவும் இந்நேரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். கையல் எப்படி இங்க? கல்யாண பொண்ணு மண்டபத்தில் தானடா இருக்கணும். இது என்ன புது கேள்வியா இருக்கு? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நம்ம கூட எதிர்பார்க்கல. என்னம்மா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. டேய் சக்தி, நாளைக்கு உனக்கும் கையலுக்கும் தான் கல்யாணம். என்னம்மா சொல்ற? ஆமா சக்தி, அண்ணி தான் உன்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், மேரேஜ் அன்னைக்கு சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தான் தெரியல. இப்போ ஒன்றும் தெரிய வேண்டாம், அதான் உனக்கும் கையலுக்கும் கல்யாணம் தெரிஞ்சிருச்சுல. சரி போய் ரெடி ஆகு, லேட் ஆகுது. இதுக்கு மேல என்னக்கா ரெடியாக? நீ இப்பவே தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு, கட்டிடுதேன். டேய், நான் ரெடியாக சொன்னது தாலி கட்டுறதுக்கு இல்லை, பெங்களூருக்கு போக வேண்டாமா? டிக்கெட் அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறாது. அக்கா இல்லை மச்சி, அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கல்யாணத்தன்னைக்கு காலையில் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இந்த ஐடியா பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே நீ இப்படி பெங்களூருக்கு நைட்டோட நைட்டாக கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுவேன்னு யாருமே எதிர்பார்க்கலடா. அதான் அக்கா கிட்ட உடனே கால் பண்ணி நீ பெங்களூருக்கு டிக்கெட் போட்டுருக்கிறத சொல்லிட்டேன். ஓ சூப்பர், எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடக்குதா? என்னங்க, இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? இன்னைக்கா பூரியும் கிழங்கும் வைக்கியா? பூரியும் கிழங்குமா? இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் வேணா தோசை சுட்டுட்டு சட்னியும் சாம்பார் வைக்கட்டுமா? என்னங்க, உங்களுக்கு வெங்காய சாம்பார் வைக்கணுமா, தக்காளி சாம்பார் வைக்கணுமா, இல்லை பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணுமா, இல்லை இடி சாம்பார் வைக்கணுமா, இல்லை கல்யாண வீட்டு சாம்பார் வைக்கணுமா? என்ன சட்னி வைக்கணும்னு சொல்லுங்க. தேங்காய் சட்னி வைக்கணுமா, பொட்டுக்கடலை சட்னி வைக்கணுமா, இல்லை வேர்க்கடலை சட்னி வைக்கணுமா, மிளகா போட்டு சட்னி வைக்கணுமா, இல்லை வத்தல் போட்டு சட்னி வைக்கணுமா? என்ன சட்னி வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ஏம்மா தாயே, நீ வைக்கிற சாம்பாரில் வெங்காயம், தக்காளி, பருப்பு, காய்கறி போட்டு தானே சாம்பார் வைக்க போகிற. அப்புறம் நீ வைக்கிற சட்னியில் தேங்காய் கூட வத்தல் இல்லை மிளகா போட போகிற, வேர்க்கடலை இல்லை பொட்டுக்கடலை போட போகிற. நீ என்னமோ வெரைட்டியாக 5-6 டிஷ் பண்ணுற மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. வைக்க போகிற ஒரு சட்னி சாம்பாருக்கு இவ்வளோ பில்டப்பு. என்னமோ 7-8 வெரைட்டி பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட சீன் போடுவா, சீனு. ஏட்டி ஒரு நிமிஷம் நில்லு. ஏட்டி, அந்த இடி சாம்பார்னு சொன்னையே, அது எப்படி வைப்ப? ஒருவேளை இப்படித்தான் இடி சாம்பார் வைப்பாங்களோ?